உனக்கு நான் பொய் சொல்றேன்னு தோணுது இல்ல? அப்படின்னா நீ ராதா கிட்ட கேட்டுப்பாரு. ராதா, உண்மையெல்லாம் சொல்லு. அது அப்பா இப்ப சொன்னது எல்லாம். ராதா, அப்ப இதுக்கெல்லாம் காரணமே நீதானா? என் புருஷன் ஏன் என்னை இந்த அளவுக்கு அடிச்சாருன்னு இப்பதானே எனக்கு நல்லா புரியுது. என் புருஷனையே எனக்கு எதிரா திருப்பி விட்டு என்ன அடிக்க வச்சிட்டல ராதா. என்ன ராதா, எல்லா நிலைமையிலுமே நான் உனக்கு துணையா நின்ன. எப்பவுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன். ஆனா நீ எனக்கு எதிராவே சூழ்ச்சி பண்ணிட்டல. இவ என் மேல அவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டும் கூட நான் எதுவும் பேசாம அமைதியா தான் நின்ன. உனக்கு அது தெரியும் மோகன். பாவம், இவ ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்கா. ஏதோ தெரியாம பேசுறான்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு என் மேல வன்மத்தை வச்சுக்கிட்டு இருப்பான்னு இப்பதானே எனக்கு தெரியுது. நீ எப்படி ராதா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? கொஞ்ச நாளாவே இவர் என் மேல ரொம்ப அன்பா இருந்தாரு. இவர் முன்னாடி மாதிரி இல்ல, மாறிட்டாருன்னு நினைச்சேன். அவரும் என்ன ஒரு மனுஷியா, அவரோட மனைவியா மரியாதையா நடத்த ஆரம்பிச்சாருன்னு நினைச்சேன். இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு இருந்தேன். ஆனா அது எல்லாமே மாறி போச்சு. என்கிட்ட அன்பா நடந்துகிட்ட மனுஷன் இன்னைக்கு என் மேல கை நீட்டி இருக்காருன்னா அதுக்கு நீதான் ராதா காரணம். இந்த காயம் என் உடல்ல மட்டும் ஏற்படல ராதா, என் மனசுலயும் ஏற்பட்டிருக்கு. அம்மா, உங்க பொய்ய முதல்ல நிறுத்துங்க. நீங்க ராதா, நீ டென்ஷனா இருக்குன்னு எனக்கு தெரியும். உனக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குதா? ஆனா என்னால நம்பவே முடியல. ஒரு குடிகாரர்கிட்ட பொய்யான வார்த்தையெல்லாம் சொல்லி அவரை என் அம்மாவுக்கு எதிராக திருப்பி விட்டுருக்க. ஏன் இதெல்லாம் பண்ற? மோகனையா, ஒரு தடவை நான் சொல்றது. ஆக்சுவலி தப்பு என்னோட தான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆரம்பத்திலேயே உன்னை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். நான் இவ்வளவு லேட் பண்ணிருக்கவே கூடாது. நான் ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். உன்னோட மூளை பாதிக்கப்பட்டதுனால என் குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு. என்ன சொல்றீங்க மோகனையா? நான் சரியா தானே சொல்றேன். நீ என்னோட பொறுப்பு. நான் என்னோட பொறுப்பை செஞ்சிருக்கணும். ஆனா நான் தான் அதை ஒழுங்கா செய்யவே இல்லையே. யோசிச்சு பாரு, இந்த சத்தத்துல குஷி மட்டும் எந்திரிச்சிருந்தானா அப்புறம் என்ன நடந்திருக்கும்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பட் ராதா, நீ டென்ஷன் ஆகாத. நான் இருக்கல்ல. நான் நாளைக்கே ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ஒண்ணு. மோகனையா, எனக்கு எந்த டாக்டரும் தேவையில்லை. நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் உன்கிட்ட என்ன சொன்ன ராதா? இனிமே நீ என் பேச்ச கேட்கணும்னு சொன்னல. மோகனையா, இப்ப நீ என் பேச்ச கேட்டுதான் ஆகணும். நீங்க இதுக்கப்புறம் நீங்க என் அம்மாவோட ரூம்ல இருக்கவே கூடாது. மோகனையா, நீங்க கெஸ்ட் ரூம்ல தான் இருக்கணும். அண்ட் எங்க அம்மா கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 அடி தள்ளி தான் இருக்கணும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.
சொன்னது புரிஞ்சதா? சந்தோஷமா ராதா? இல்ல இன்னும் ஏதாவது கலாட்டா பண்ண பாக்கி வச்சிருக்கியா? நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்போ இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ண வந்தன்னு நினைச்சேன். உன்னை பத்தி பெருமையா நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீதான் இந்த குடும்பம் ரெண்டா உடையறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்திருக்க. அம்மா, இன்னும் என்ன மிச்சம் வச்சிருக்காராதா? மோகனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஏற்படுத்திட்டல. உன்னாலதான் இன்னைக்கு மோகன் அவனோட அப்பாவை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டான். இன்னும் உனக்கு என்ன வேணும்? வாய் பேச்சோட நிக்கிற மோகன் அவங்க அப்பாவை கை நீட்டி அடிக்கணுமா? அம்மா ப்ளீஸ் மா ப்ளீஸ். உங்களுக்கு தெரியும்ல ராதாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா. உடம்பு மட்டும் இல்ல மோகன், இவளுக்கு மூளையும் குழம்பி போயிடுச்சு. அம்மா ப்ளீஸ். இல்ல மோகன், இதுக்கு மேலயும் இவ இஷ்டத்துக்கு விட்டு வச்சோன்னா இவ நம்ம குடும்பத்துக்கே பெரிய ஆபத்தா மாறிடுவா. அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம வெளியில வர முடியாது. அம்மா விஷயத்தை ஏன் பெருசாக்குறீங்க? நான் தான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்லம்மா. நான் நாளைக்கே கூட்டு போறேம்மா. காலையிலே டாக்டர் கிட்ட சோமா ப்ளீஸ் ப்ளீஸ். துளசி, நீ அம்மாவை பக்கத்துல வந்து பாத்துக்கோ. என்ன, நான் ராதாவை பாத்துக்கிறேன். ஹா மோகன். ராதா ஏன் கூட வா வா. நீ போ கீர்த்தி. எல்லாரும் போய் படுத்து தூங்குங்க. அம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா, நான் உடனே வரேன். மாப்பிள்ள, வா கீர்த்தி, வா போலாம். டேக் கேர். ஹே கிழவா, இடத்த காலி பண்ண, இல்லைன்னா உன்னையும் முதல் பொண்டாட்டி அனுப்பின இடத்துக்கே அனுப்பிடுவேன். காதம்பரி ஒன்னனா? குரல்ல இறக்கி பேசு. என் முன்னாடி இப்படி நிமிர்ந்து பார்க்க கூடாது. இல்லைன்னா நல்லா இருக்கிற உன் முகத்தை சின்ன பின்னமாக்கிடுவேன். உன் புள்ளையால கூட உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நீ எல்லாம் என்ன தடுத்துருவியா? அப்பா வாங்க. வெளியில போ. இத்தனை வருஷமா எவ்வளவு பெரிய துரோகத்தை நமக்கு செஞ்சிருக்கா இவ. என் மனைவிய கொண்டிருக்கா, என் வியாபாரத்தை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான், என் பெத்த பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். இப்போ மொத்த குடும்பத்தையும் என்கிட்ட இருந்து முழுசா திருப்பிட்டாளே. நான் வணங்குற கடவுளே, இந்த பொம்பளை கிட்ட இருந்து என்னையும் என்னோட குடும்பத்தையும் காப்பாத்துப்பா. ராதா, நீ ஏன் என் கையை இவ்வளவு கட்டியா பிடிச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். எங்க நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நீ பயப்படுற. நான் என்ன பண்ணாலும் உன்னோட இந்த பயத்தை என்னால போக்க முடியாது.
வாழ்க்கை நம்மளை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாரு ராதா. உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்கவே முடியல. என்னோட மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு என்னால சொல்ல முடியல. சீக்கிரமா நீ குணமாகணும் ப்ளீஸ். எனக்கு என்னோட பழைய சிரிச்ச முகத்தோடு இருக்கிற ராதா வேணும். என்ன அவ வலியில கூட எனக்கு சிரிக்க கத்து கொடுத்தா. அவளை பார்த்து நான் என்னோட சோகத்தெல்லாம் மறந்த எனக்கு அந்த பழைய ராதா திரும்ப வேணும். மோகன் ஐயா, நான் உங்களோட அந்த பழைய ராதாவே தான். கொஞ்சம் கூட நான் மாறவே இல்லை. ஆனா கொஞ்சம் வருத்தத்துல இருக்கேன். உங்களால என்ன நம்ப முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் மோகன் ஐயா. ஆனா இதுல என்னால உங்களை குற்றம் சொல்லவும் முடியாது. ஏன்னா இந்த முறை எதிரி சக்கரவியூகத்தை அந்த அளவுக்கு அமைச்சிருக்காங்க. நான் எந்த அளவுக்கு அந்த சக்கரவியூகத்துல இருந்து உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வர முயற்சி பண்றேனோ அந்த அளவுக்கு வேகமா நீங்க அதுக்குள்ள மாட்டிக்கிட்டே போறீங்க. ஆனா நானும் அப்படியெல்லாம் தோத்துற மாட்டேன் மோனையா. அம்மாவும் தாமினியும் போட்ட இந்த சூழ்ச்சியில இருந்து நான் உங்களை என்னோட மொத்த குடும்பத்தையும் காப்பாத்தியே தீருவேன். ராதா மேடம், உங்களோட மனநலம் ரொம்ப நல்லாவே இருக்கு. உங்களோட ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் சார். உங்களுக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆனா அதுவும் பெரிய அளவுக்குலாம் இல்ல. உங்களுக்கு ரெஸ்ட், குடும்பத்தோட ஒத்துழைப்பு, அப்புறம் அன்பு தேவைப்படுது. சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். டாக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இதே விஷயத்தை என் மோகன் ஐயா கிட்டே ஒரு முறை சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா. நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். கடவுளே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. இப்ப டாக்டர் சார் மோகன் ஐயா கிட்ட பேசிடுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கேன்னு மோகன் ஐயா நம்பிடுவாரு. அதுக்கப்புறமா அம்மாவும் தாமினியும் என் மனநலம் சரியில்லைன்னு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. மிஸ்டர் மோகன், ராதாவுக்கு ரொம்ப டீப் ஸ்ட்ரெஸ், ட்ராமா ஏற்பட்டது. ரொம்ப ஆழமான அதிர்ச்சியில் இருக்காங்க. அவங்களோட மனநலம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான் டாக்டர் சார். அதிர்ச்சியில் தான் ராதா இருக்கா. ஆனா ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல, இதுல இருந்து வெளியே கொண்டு வர ஏதாவது வழி இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இதுக்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. என்ன? அவங்கள நீங்க மென்டல் அசைலமுக்கு அனுப்பணும். அங்கதான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. டாக்டர், நீங்க நீங்க என்ன என்ன சொல்றீங்க? ராதா என்னோட மனைவி. எனக்கு புரியுது மிஸ்டர் மோகன், இது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா ராதா இப்ப இருக்கிற நிலைமையில டாக்டரோட சூப்பர்விஷன் இல்லாம
வீட்டில் கண்ட்ரோல் இல்லாத சூழல்ல வச்சுக்கிறது உங்க குடும்பத்துக்கே பெரிய ஆபத்தா மாறலாம். நான் சொல்றதை கேளுங்க. ராதா சீக்கிரமாவே சரியாகணும்னா சீக்கிரமா அவங்கள ஒரு நல்ல மென்டல் அசைலம்ல சேர்த்துருங்க. இல்ல டாக்டர், நான் என் ராதாவை மென்டல் அசைலமுக்குலாம் அனுப்ப மாட்டேன். என்ன பேசுறீங்க நீங்க? வேற ஏதாவது வழி இருக்கோ? ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல? வேற எந்த வழியும் இல்ல. ராதாவை மென்டல் அசைலமுக்கு அனுப்பிதான் ஆகணும். ஏ டாக்டர் சார், போய் தானே சொல்றீங்க? உள்ள என்கிட்ட இப்ப வேற மாதிரி சொன்னீங்க. என் மனநலம் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனா இப்ப இவர்கிட்ட வந்து மோனையா மாத்தி பேசுறாரு இவரு. ராதா, ராதா, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. நான் இந்த மாதிரி தான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க மென்டல் அசைலமுக்கு போனாதான் உங்களுக்கு குணமாகும்னு நான் சொன்னேன். டாக்டர் நீங்க ராதா, போய் சொல்றீங்க. ராதா பொறுமையா இரு. நீங்களே பாருங்க மிஸ்டர் மோகன் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்ப அவங்க மூளையில என்ன தெரியுதோ என்ன ஓடுதோ அது மட்டும் தான் அவங்களுக்கு கேட்கும். இவங்களோட மூளை ரொம்பவே மோசமாயிட்டே போகுது. என் மூளை மனசு எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா நீ உன்னோட மனசாட்சியை வித்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ ஒரு டாக்டர், உன் பேஷண்ட்ஸ்க்கு இப்படி துரோகம் பண்ணாத. மோனையா, நான் சொல்றது கேளுங்க. அம்மாவும் தாமினியும் தான் இந்த சூழ்ச்சி எல்லாம் பண்ணிருக்காங்க. இது அவங்களோட வேலை தான். ராதா, நான் சொல்றது கேளுங்க ராதா, மோனிகா. கொஞ்சம் அமைதியா. இந்த டாக்டர் ராதா, இருக்கானே, சத்தியமா எவ்வளவு ராதா. வாங்கிருக்க சொல்லு. ராதா. உன் மனசாட்சி எவ்வளவுக்கு வித்த சொல்லு. அப்புறம் விடு ராதா, என்ன பண்ற? உன் மனசாட்சி எவ்வளவு போதும் வித்த ராதா. சொல்லு. நீதான் பைத்தியம், நான் பைத்தியம் கிடையாது சொல்லிட்டு சரி, அவ்வளவுதான். அமைதியாயிரு. உன் மனசாட்சியை வித்துட்டு நிக்கிற நீதான் பைத்தியம். என்ன பைத்தியம் சொல்ற? என்ன இப்படி பண்றாங்க? போதும் ராதா, போதும். யாரோ பைத்தியம் போல இருக்கு. வா, நம்ம இங்கிருந்து போலாம். நம்மள ஏதாவது பண்ணிட போறாங்க. போலாம். சொன்னல உங்க பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு. நீங்க தான் என் பேச்சு கேட்கவே இல்ல. டாக்டர், உங்களுக்கு என்ன மூளையில குழம்பி போயிருக்கா? ஏன் சும்மா பைத்தியம் தூண்டி விடுறீங்க? என்ன நான் பேசிட்டு இருக்கேன். விடுங்க, இந்த ஆளு நான் பாத்துக்கிறேன். ராதா. நாளை சாத்துனா உண்மையை உளறிடுவான். ராதா, என்ன? போதும். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல மோகன். இந்த பொண்ணை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அனுப்பிடுங்க. இல்லனா உங்களோட குழந்தைக்கு, உங்களோட அப்பா அம்மாக்கு, இன்ஃபேக்ட் உங்க மொத்த குடும்பத்துக்குமே இவங்களால பெரிய ஆபத்து ஏற்படலாம். என் குடும்பத்துக்கு என்னால எந்த ஆபத்து ராதா, கிடையாது. ராதா. ஆனா உனக்கு என்னால ராதா, ஆபத்து நான் இருக்கு. சொல்றது- நாளை சாத்துனா ராதா. எல்லாம் சரியா ராதா. போயிடும். என்ன விடுங்க மோனையா, விடுங்க. ராதா, 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 கொஞ்சம் என்ன பாரு. என்ன பாருன்னு சொல்றல. ராதா, யாரோ ஒருத்தர் சொன்னா அது அப்படியே உண்மையாயிடுமா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட அதே பழைய ராதா தான். எனக்கு நீ மாறல, உனக்கு நான் மாறல ராதா. ஆனா மோனையா, இந்த டாக்டர் என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப சொல்றாரு. அவர் சொன்னா உடனே அனுப்பிடுவாங்களா? நான் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ஒருவேளை நான் உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டா அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன்? உடம்பு சரியில்லைனாலும் என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். ராதா மோகன் சேர்ந்து இருந்தா தானே ஹிட். அவ்வளவுதான், விடு. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஏய் டாக்டர், இவ பைத்தியமாகி இருந்தாலும் என்னோட பைத்தியம் தான். சரியா? இதுக்கு மேல ராதாவை பத்தி ஏதாவது நீங்க பேசுனீங்க, முதல் வேலையா உங்களோட டாக்டர் வேலை போகும். அதுக்கப்புறம் உயிரே போயிடும். அவ்வளவுதான், தூக்கி போடு. ஹே, இது ரொம்ப இன்டென்ஸ் ஆயிடுச்சுல? ஆமோனையா, நான் ஒன்னு சொல்லட்டா? நீங்க மட்டும் அந்த டாக்டர் அப்படி திட்டலன்னா நான் அந்த ஆளை அடிச்சிருப்பேன். தெரியும், நான் தான் பார்த்தனே. அதான் அடிச்சுட்டு இன்னும் அடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் அடிக்கணும். சரி, போதும் 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 போதும். சரி வா, நாம வித்தியாசமா ஏதாவது பண்ணலாம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஆமோனையா, சாப்பிடலாம். சரி, போலாமா? சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் வேணும். வேலை முடிஞ்சுதா? நீங்க சொன்னதை நான் அப்படியே செஞ்சுட்டேன் மேடம். ஆனா மோகன் இப்பவும் ராதாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. சொன்ன வேலையை நீ சரியா முடிச்சிட்ட. அதுக்கான பணம் உன் அக்கவுண்ட்ல வந்து சீக்கிரம் சேரும். இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ அதை நாங்களே பாத்துக்கிறோம்.
வந்துட்டோம். ஆ அண்ணா ஒரு 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. ஒன்னு சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுங்க, இன்னொன்னு நல்லா இருக்கிற வேற ஏதாவது ஒன்று கொடுங்க. எவ்வளவு ஆச்சு? 40 ரூபாவா? இந்தாங்க 20, அப்புறம் 20. விலை ஜாஸ்தியா இல்ல? 40 ரூபாய்க்கு 2 ஐஸ்கிரீம் கிடைக்குது. ஆ சரி சரி, சரியா தான் இருக்கு. இது பட்டர் ஸ்காட்சா? அட நல்லா இருக்குல்ல. இத நான் என்னோட எடுத்துக்கிறேன். சாக்லேட் என்ன? சரி நானும் வெயிட் பண்றேன். உன் சாக்லேட் வந்ததும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே அண்ணா, அங்க உங்க 40 ரூபாவும் வச்சிருக்கேன். கொடுங்க. ஆ